சர்வ வல்லவராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்புதிய மாதத்திலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இம்மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மாத வாக்குத்தத்த திருவார்த்தை ஏசாயா 60:5. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். அறியாத, புரியாத, எட்டாத பெரிய பெரிய காரியங்களை கணக்கில் அடங்கா நன்மைகளால் நிரப்புகிற தெய்வம். கர்த்தர் செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்களை பார்த்து நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு சந்தோஷத்தினால் மகிழ்ச்சி அடைந்து பூரிக்க போகிறது. 8 மகன்களில் கடைசி 8வது மகன் தாவீது. அந்த தாவீதை இஸ்ரவேலின் 2ஆம் ராஜாவாக அபிஷேகம் செய்தது எத்தனை ஆச்சரியம்! மகன்களில் கடைசி மற்றும் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். 7 மகன்களை சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிறுத்திய தகப்பன் தாவீதை மறந்து போனார். ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. தாவீதை ராஜ அபிஷேகம் செய்தது கர்த்தர். ஆம், உங்கள் நிறுவனங்களில் அநேகர் பணியாற்றலாம். இத்தனை பேரில் நமக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்கும், எப்படி பதவி உயர்வு கிடைக்கும் என்று நினைக்காதே. மறக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, வாய்ப்பே இல்லை என்ற உனக்கு கர்த்தர் புதிய வாசலை திறக்கிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. நாம் கடைசி வரைக்கும் போராடி போராடி வாழ வேண்டியதுதான் என்று நினைக்கிறாயோ? அன்பு சகோதர சகோதரியே, இம்மாதம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். மிக பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசியுங்கள். அடிமையாக இருந்த தானியேலை கர்த்தர் உயர்த்தவில்லையா? யோசித்து பாருங்கள். சாதாரண அடிமையாக இருந்த தானியேலை பிரதானிகளுக்கு தலைவனாய் மாற்றியது கர்த்தர். இது அற்புதம், ஆச்சரியம், அதிசயம். தானியேல் நினைத்து பார்த்திருப்பாரா? இத்தனை உயர்வுக்கு காரணம் கர்த்தர் ஒருவரே. நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்மையில் அடிமையை கண்ணோக்கி பார்த்த தெய்வம் தானியேலின் காரியத்தை ஜெயமாக மாற்றின தெய்வம். அதே தெய்வம். தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி பார், அவர் உயர்த்துவார். தானியேலை உயர்த்தி அழகு பார்த்தவர் உன்னையும் உயர்த்தி அழகு பார்ப்பார். வனாந்திரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி முடித்து ஜனங்கள் மேல் இரக்கம் கொண்டு பசியார உணவு கொடுக்க தீர்மானித்து சீசரிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்க ஒரு சிறுவன் 5 அப்பம் 2 மீன் துண்டை மட்டும் வைத்திருக்கிறான், மற்ற எதுவும் இல்லை. அந்த 5 அப்பத்தை 2 மீன் துண்டுகளை ஆசீர்வதித்து கர்த்தர் ஜெபித்த போது குறைவுகள் நிறைவாக்கி கணக்கில் அடங்காத பேர்களை போஷித்தார். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் என்று பார்க்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகள், பிள்ளைகள் கணக்கிட முடியவில்லை. நாம் இயேசு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறவர். இயேசு இருந்தால் அந்த இடம் நிறைவுதான், குறைகள் இருக்காது. ஆம், நம் வாழ்வில் இல்லை என்ற நிலை வந்தாலும் அவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறவர். இது சாத்தியமில்லை என்று நினைக்கிறாயா? அது இந்த மாதம் சாத்தியமாகும். முடியாதது இம்மாதம் முடிய பண்ணுவார். நடக்காதது இம்மாதம் அதை நடத்தி நிறைவேற்றி காட்டுவார். வாய்ப்பே இல்லை என்றதை கர்த்தர் இம்மாதம் வாய்க்க பண்ணுவார். இவைகளை பார்த்து உங்கள் இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் நிறுத்த போகிறார். அநேக ஆச்சரியங்கள் நிகழப் போகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். நீங்கள் விரும்புகிறபடி ஆக போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை, நல்ல பதில்களை இம்மாதம் இயேசுவின் நாமத்திலே நிச்சயம் கர்த்தர் நமக்கு தருவாராக. இயேசுவின் நாமத்திலே வெற்றி, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.